இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர் செட்கீர். ஃபோஸ்டர் செமஸ்ட்ராங் செமசேஃப். 4 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார். சைப்ரஸ், கனடா மற்றும் குரோஷியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் முதலில் அதிபர் நிக்கோஸ் அழைப்பின் பேரில் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 17, 18 ஆகிய தேதிகளில் கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து குரோஷியா நாட்டிற்கு வரும் 19ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு இந்தியாவுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் 30 ஆண்டுகள் பழமையான இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததில் 20 பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை தினமான இன்று இந்திராணி ஆற்றின் நீர்வீழ்ச்சியை காண ஆற்றின் மேல் அமைந்துள்ள பழமையான பாலத்தின் மீது 100க்கும் மேற்பட்ட பயணிகள் குவிந்தனர். கூட்டம் குவிந்ததன் காரணமாக எடை தாங்காத பாலம் இடிந்து விழுந்தது. இதில் சுற்றுலா பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 6 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த மீட்புப் படையினர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டேராடூனில் இருந்து கேதார்நாத் சென்ற பயணிகள் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கிய விபத்தில் குழந்தை உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உடல்களை மீட்டதுடன் ஹெலிகாப்டரின் பாகங்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கேதார்நாத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வானிலை மாற்றம் காரணமாக சிறிய மலை மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில சமயம் அமைதியாக இருப்பதே புத்திசாலித்தனம் என பாஜக தலைவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரை வழங்கியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என்றார். தவறுகள் நடைபெறலாம், ஆனால் அவை ஒருபோதும் மீண்டும் நிகழ அனுமதிக்க கூடாது என்றார். முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷாவின் பேச்சு சர்ச்சையானதை மேற்கோள் காட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக ராக்கெட் ஏவும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. இந்தியாவில் மொத்தம் 3 இடங்களில் ராக்கெட் ஏவுதளங்கள் உள்ளன. திருவனந்தபுரம் அடுத்து தும்பா, ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா ஆகிய 3 இடங்களில் ராக்கெட் ஏவுதளங்கள் அமைந்துள்ளது. இது மட்டுமின்றி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து ட்ரோன் உதவியுடன் ராக்கெட் ஏவும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் முதல் முறையாக ராக்கெட் ஏவும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நிகழ்த்தியது. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆறுகள் மூலம் காவிரி நீரை பகிர்ந்தளிக்கும் வகையில் தண்ணீரை திறந்துவிட்டு நெல்மணிகளை தூவினார். முன்னதாக தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி முதல் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சை ராம்நாதன் ரவுண்டானாவில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேரிஸ் கார்னர், ரயிலடி, காந்திஜி சாலை வழியாக ரோட் ஷோ நடத்தினார். வழிநெடுக சாலையின் இருபுறமும் கட்சித் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் நின்று கையசைத்து முதல்வரை உற்சாகமாக வரவேற்றனர். ரோட் ஷோ மூலம் பழைய பேருந்து நிலையம் வந்த முதலமைச்சர் அங்கு 9 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அராஜக போக்கை கையாண்டு எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய திமுக அரசு முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இப்படிப்பட்ட கைது முயற்சிகளால் அதிமுக கூட்டணி கட்சிகளை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் என்று பகல் கனவு காணும் தீய சக்தி திமுகவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கு நன்மை செய்ய மட்டும்தான் இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகளை ஒடுக்க முயல்வதற்கு அல்ல என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தந்தை ராமதாசுடன் மோதல் போக்கு தொடர்ந்து வரும் நிலையில் திடீரென மன்னிப்பு கேட்டுள்ள அன்புமணி கட்சியின் தலைவராக தானே தொடர்வேன் என சூசகமாக தெரிவித்துள்ளார்.
பாமக பொதுக்குழு கூட்டம் திருவள்ளூர் மணவாள நகரில் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி தன் மீது கோபம் எதுவும் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என கூறினார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், ஒரு மகனாக கட்சியின் தலைவராக செய்கிறேன் என்று கூறிய அன்புமணி டென்ஷன் ஆகாமல் 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என ராமதாஸை அறிவுறுத்தினார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளை எடுத்துக் கூறுவது தங்களுடைய கடமை எனவும் அதற்காக தங்கள் மீது விமர்சனம் வைப்பது எப்படி சரியாகும் என திமுகவினருக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், திமுக ஆட்சி அமைய கூட்டணி கட்சிகளும் முக்கிய காரணம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என சுட்டிக்காட்டிய அவர், மற்றவர்களின் கருத்துக்களை பெரிதுபடுத்தும் அவசியம் இல்லை என விளக்கமளித்தார். கள் இறக்குவதற்கான தடையை நீக்கக் கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அக்கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை பகுதியில் நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை சார்பில் கள் இறக்கும் போராட்டம் தடையை மீறி நடைபெற்றது. இதில் சீமான் கலந்து கொண்டு பனைமரத்தின் மீது ஏறி கல்லை எடுத்துக்கொண்டு கீழே வந்தார். தொடர்ந்து அந்த கள் கட்சி நிர்வாகிகளுக்கு பகிரப்பட்ட நிலையில் கள் எங்கள் உணவு, கள் எங்கள் உரிமை என்று முழக்கமிட்டார். தூத்துக்குடியில் கள்ளிறக்கி போராட்டம் நடத்திய சீமான், கள் என்பது நமது உரிமை, நமது உணர்வு எனவும் எங்கும் தடையில்லாத கள்ளுக்கு தமிழகத்தில் மட்டும் தடை ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் கள்ளை அனுமதித்தால் எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது எனவும் உடல்நிலை பாதிப்பு அவ்வளவு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். பனை தொழில் குறிப்பிட்ட சமூகம் செய்யும் வேலை அல்ல, ஏழை எளிய மக்கள் செய்யும் தொழில் என தெரிவித்த சீமான், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் கள் இயக்க தலைவர் நல்லுசாமி கையாலேயே கள்ளுக்கடைகளை திறப்போம் என்றார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிய ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளின் கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. ராமதாஸால் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணன் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ள ராமதாஸ், அவருக்கு பதிலாக முரளி சங்கர் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். பாமக தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பில் இருந்த ராமதாஸ் ஆதரவாளரான அன்பழகன் நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக புதிய தலைமை நிலைய செயலாளராக செல்வகுமார் என்பவரை நியமித்தும் உத்தரவிட்டுள்ளார். அன்பழகன் பணம் வாங்கிக் கொண்டு மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி வழங்கி வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2.5 கோடி வன்னியர்களின் கோயில் தைலாபுரம் என்று எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். பாமகவின் மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்களுடனான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தைலாபுரம் வருகை தந்த எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகிகள் இல்லாமல் தாவேகாவின் கல்வி விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்திருக்காது எனவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் விஜய் நிகழ்ச்சியாக பேசியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் இறுதிக்கட்டமாக 39 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுடன் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ் கடவுள் முருகன் பெயரை சொல்லிக் கொண்டு சிலர் தமிழகத்திற்கு வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மூவார் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அறப்பணிக் கழகத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழர்களின் ஆன்மீகத்திற்கு எடுத்துக்காட்டான கடவுள்தான் முருகன் எனவும் முருகனின் பெயரை கூறிக்கொண்டு சிலர் தமிழகத்திற்கு வருவதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் எந்த பெயரை சொன்னாலும் எடுபடாது என்கிற காரணத்தினாலேயே முருகன் பெயரை சொல்லி வருவதாக விமர்சித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துவது என அறநிலையத்துறையும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அரசியல்வாதிகள் அதை முடிவு செய்ய முடியாது எனவும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என சீமான் கூறிய நிலையில் அதற்கு கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுமட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் விடுமுறை நாள் என்பதால் லதா என்பவர் மட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார்.
இந்நிலையில் நாட்டு வெடி தயாரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் லதா உடல் சிதறி பலியான நிலையில் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே வெடி விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தில் 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் புகார் மனு அளித்துள்ளார். போடி நாயக்கனூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரான ஓ பன்னீர்செல்வம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டதால் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நீட் தேர்வு தோல்வி பயத்தில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராகுல் தர்ஷன் என்பவர் மதுரையில் தங்கி அங்குள்ள நீட் கோச்சிங் சென்டரில் படித்து வந்தார். நீட் தேர்வு முடிவடைந்த நிலையில் காரியாபட்டியில் தன்னுடைய பெரியப்பாவான அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிவசாமி இல்லத்தில் தங்கியிருந்துள்ளார். தோல்வி பயத்தில் இருந்த அவர் மாடியில் உள்ள ஒரு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை கண்டு அவரது பெற்றோர் கதறி அழுதது காண்போரை கலங்க வைத்தது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் சென்னையில் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் நாடு முழுவதும் 100 இடங்களில் 6 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற பெருமையை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நீட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் சென்னையில் தொடங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நடிகர் விஜய்க்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து திமுக கூட்டணிக்கு அழைப்பதாக பவானி எம்எல்ஏ கருப்பண்ணன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் அதிமுக ஒன்றிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே பேசிய பவானி அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன், 200 தொகுதிகளிலும் நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம் எனவும் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வர உள்ளதாகவும் கூறினார். மேலும் நடிகர் விஜய்க்கு 500 கோடி கொடுத்து திமுக கூட்டணிக்கு அழைக்கும் நிலையில், ஆனால் அவர் வாங்க மாட்டார், அப்படி வாங்கினால் அவர் அரசியல் அத்துடன் முடிந்துவிடும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து உபரி நீர் தேவைக்கேற்ப வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. திருவேற்காட்டில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் வழக்கு 15 நாட்களுக்கு கிடப்பில் போடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை திருவேற்காட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இறைச்சி கடைக்குள் புகுந்த கும்பல் பாட்ஷா என்பவரை சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலானது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் வழக்கு 15 நாட்களுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து காவல் உதவி ஆய்வாளரிடம் கேட்டபோது வழக்கே பதிவு செய்யப்படாத நிலையில் தாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கப்பட்டதாக உதவி காவல் ஆய்வாளர் கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்திய நாடு முற்றிலும் விடுபட்டுவிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் 11 மாநிலங்களில் நக்சலிசம் பரவியிருந்த நிலையில் கடந்த 11 ஆண்டுகளில் 3 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு மாநிலத்திலும் பயங்கரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்ததாகவும், மோடியின் ஆட்சியில் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து பயங்கரவாதிகளை அழித்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து மூடப்பட்ட 16 சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார். பதற்றம் காரணமாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. இந்நிலையில் முதல்கட்டமாக அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காம் சந்தைக்கு அருகில் உள்ள பெதாப் பள்ளத்தாக்கு பூங்கா மற்றும் கோகர்நாக் வெரிநாக் தோட்டங்கள் திறக்கப்படும் என்றும், பின்னர் படிப்படியாக சுற்றுலா தலங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் காலத்தில் இருந்தே இந்தியா பாலஸ்தீன மக்களுடன் இருந்து வருவதாகவும், மோடி ஆட்சிக்கு பிறகு அதில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் டி ராஜா தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து பேசிய அவர், காசா மீதான ஐநா பொதுசபை தீர்மானத்தில் இந்திய அரசு கலந்து கொள்ளாதை வன்மையாக கண்டிப்பதாக கூறிய அவர், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பதை மத்திய அரசு தவிர்த்து வருவதாக சாடினார். வானகரத்தில் திருநங்கைகளுடன் தனிமையில் சென்ற நபரை மிரட்டி போலீசார் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கைகளுடன் தனிமையில் சென்ற சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான கணேஷை வழிமறித்த வானகரம் போலீசார் 5000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அவர் பணம் தர மறுத்ததை அடுத்து செல்போனை பிடுங்கிய போலீசார் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து கூகுள் பே மூலம் 3000 தங்களது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து கணேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 போலீசாரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தெலுங்கானா அருகே விநாயகர் சிலையை கிரேன் மூலம் தூக்கி நிறுத்திய போது மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜகத்தியால் மாவட்டம் கோருட்லா நகர எல்லைப் பகுதியில் உள்ள விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் கொட்டகையில் கிரேன் மூலம் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. அப்போது கிரேன் மின்கம்பிகளை எதிர்பாராத விதமாக தொட்ட நிலையில் மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயங்களுடன் ஜகத்தியால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவின் சிஞ்ச்பாட் நகரில் உள்ள ஸ்கிராப் கிடங்கில் பற்றிய தீயால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சிஞ்ச்பாட் நகரில் பொருட்களை வைத்திருந்த குடோனில் திடீரென தீ பற்றியது. இதையடுத்து சம்பவம் குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நடவடிக்கையை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பானது. ஆந்திரா அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் கிராஸ் ரோட் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தில் 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலுங்கானா மாநிலத்தில் அரசு இலவச பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பெண்கள் தாக்கும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. இலவச பேருந்து அமல்படுத்தப்பட்டதில் இருந்து ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளும் மிகவும் கூட்டமாக செல்கின்றன. மேலும் பயணிகள் அதிகமாக இருந்தால் சில நிறுத்தங்களில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர்கள் சென்றனர். இதனால் பேருந்தில் இருந்த பெண்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாச வார்த்தைகளால் வசைபாடினர். மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பெண்கள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தெலுங்கானா வாசரா பகுதியில் கோதாவரி ஆற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவின் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள பசாராவில் யாத்திரை மேற்கொண்ட போது இந்த துயரம் நேர்ந்துள்ளது. இவர்கள் அனைவரும் ஹைதராபாத் பில்சு நகரை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் படை வீரர்கள் நீரில் இருந்து உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கோவையில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை சிறுவாணி சாலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அருகே பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி செயல்பட்டு வருகிறது. வார விடுமுறை என்பதால் வங்கி மூடப்பட்ட நிலையில் வங்கியில் திடீரென புகை மூட்டத்துடன் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் முக்கிய ஆவணங்கள், மின்சாதனங்கள் எரிந்து சேதமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைக்கு சுற்றுலா சென்ற நபர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நண்பர்கள் 2 கல்வராயன் மலைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளித்தபோது மணிகண்டன் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் 2 வீடு திரும்பிய நிலையில் காலை நீர்வீழ்ச்சி அருகே மணிகண்டன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மணிகண்டனின் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிருந்த தாயை குடிபோதையில் கத்தியால் கழுத்தை அரித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். மூலனூரை அடுத்த பெருமாள் கோவில் வலசு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜகோபால். இவரது தாயார் மாரியம்மாள் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையால் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை நோயின் தாக்கம் தாழாமல் முணுமுணுத்தபடி கிடந்த மாரியம்மாளை குடிபோதையில் இருந்த மகன் ராஜகோபால் ஆத்திரத்தில் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜகோபாலை போலீசார் கைது செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் நகராட்சி கவுன்சிலர் ஈஸ்வரமூர்த்தி என்பவரது காரை அவரது மகள் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது தாராபுரம் சாலையில் இருந்து பல்லடம் நோக்கி சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இளைஞர்கள் சிலர் பட்டாக்கத்தியுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரியம்பம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக இரவில் கூடிய நண்பர்கள் குழு பட்டாக்கத்தியை கொண்டு கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை குமரி 4 வழிச்சாலையில் ஓடும் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே சொகுசு கார் ஒன்றில் பயணம் செய்த இளைஞர்கள் 2 கார்களின் கதவுகளை திறந்தபடியும் 2 பேர் காரின் மேற்கூரையின் மேல் அமர்ந்தும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் காரின் பதிவெண்ணை வைத்து நாங்குநேரி காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கிணற்றில் விழுந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரங்கப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார் தனது பாட்டி வீட்டில் வசித்து கல்லூரி பயின்று வந்தார். இந்நிலையில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த அவரை பாட்டி கண்டித்துள்ளார். இதையடுத்து தனது பெற்றோருடன் இருக்கப் போவதாக கூறிவிட்டு சென்ற நிதிஷ்குமார் கிணற்றில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலபைரவர் கோவில் விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. மஞ்சு விரட்டு திடலுக்கு ஊர்வலமாக வந்த முக்கியஸ்தர்கள் கிராம கோவில் காளைகளுக்கு வேட்டி துண்டு அணிவித்து மரியாதை செய்து அவிழ்த்து விடப்பட்டது. சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் திடலிலும் கண்மாய் மற்றும் வயல்வெளி பகுதிகளிலும் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஓடிய காளைகளை அடக்க முற்பட்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் எஸ் கோட்டையில் ஐயனார் கோயில் புறவை எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 21 ஜோடிகள் என மொத்தம் 34 ஜோடிகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாடு பிரிவிற்கு 7 மைல் தூரமும் சிறிய மாடு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் இருந்து பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பரிசுகள் விழாக்குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களான தூண்பாறை மற்றும் குணா குகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக பல்வேறு இயற்கை காட்சிகள் உள்ளன. முக்கிய சுற்றுலா தலங்களான தூண்பாறை மற்றும் குணா குகையில் மக்கள் அதிகம் விரும்பி பார்த்து ரசித்தனர். குணா குகையில் மரவேர்களில் அமர்ந்தபடி ஆடி பாடி தங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.